ஆடி ஜோசியர் கணிச்சது உண்மையா தான் இருக்கணும். வினோதினி தான் என் மனைவி. வீட்டில் இருக்கிற போட்டோவை பார்த்தா அது உறுதியாயிடும். கும்பகோணத்துல நான் தொலைச்ச போட்டோல இருந்த முகமும் வீட்டில் இருக்கிற போட்டோவும் ஒரே முகமா தான் இருக்கும். அக்கா, நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதும் அந்த ஒரு காரணத்துக்கு மட்டும்தான். ஆனா இந்த கல்யாணத்துல திவ்யாக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டீங்களா? திவ்யா என்ன அம்மாவா ஏத்துப்பாளா? மேகலை, சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதம் சொன்னதுக்காக முதல்ல நான் உனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். திவ்யாவுக்கு இப்ப இந்த விஷயத்த சொன்னா அது ஷைலஜாவுக்கு தெரிஞ்சு தேவையில்லாத சிக்கல் தான் வரும். இந்த கல்யாணத்தையே நடத்த விடாமலும் பண்ணிடுவா. அதனால இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திவ்யா கிட்டே இந்த விஷயத்த பத்தி பேசணும். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சொன்ன திவ்யா கண்டிப்பா புரிஞ்சுப்பா, உன்னை அம்மாவா ஏத்துப்பா. மேகலை, இந்த கல்யாணம் அவசரத்துல நடக்கிறது உனக்கு சங்கடமா தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பொண்ணுக்கும் கல்யாணங்கிறது மிகப்பெரிய கனவு. அது எப்படி எப்படியெல்லாம் நடக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஆனா உனக்கு இது அவசர அவசரமா நடக்கிறத நினைச்சு நீ வருத்தப்படாத. உன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும். இனி நீதான் திவ்யாவை நல்லபடியா பாத்துக்கணும். நான் சொல்றது அந்த அர்த்தத்துல இல்லக்கா. என்ன இருந்தாலும் இது நீங்க இருக்க வேண்டிய இடம்க்கா. அன்னைக்கு நான் மேடையில வாசு மாமாவை ஏத்துக்காம கல்யாணம் வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் மாமாவை பிடிக்காம இல்ல. நீங்க மனசு மாறி வாசு மாமாவை ஏத்துப்பீங்கன்னு தான். ஏன்னா அவர் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. மேகலை, நடந்த விஷயத்துக்கான விளக்கமும் திரும்ப அதை யாருக்கும் புரிய வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு மேல இப்ப நடக்க போற கல்யாணம் மட்டும்தான் நிஜம். திவ்யா அப்பாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இனி அந்த இடத்துல நீதான் இருக்க போற. அதே மாதிரி உனக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன். கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்க 2 பேருக்கும் குறுக்க நான் இருக்க மாட்டேன். திவ்யா அப்பா வாழ்க்கையில இருந்து நான் விலகிடுவேன். என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல மேகலை, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இப்ப நீ மேற்கொண்டு மனசை போட்டு குழப்பிக்காம சந்தோஷமா வா. நடக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும். சீக்கிரமே இந்த கல்யாணத்தை முடிச்சு நம்ம கோர்ட்டுக்கு போய் திவ்யாவை கூட்டிட்டு வரணும்.